மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 49 அதிகாரம் 18 வசனம். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வெற்றி பெற்றவர்கள் என்பதே. தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய ஜனங்களின் மேல் அவர் வைத்திருக்கும் அளவற்ற அன்பை விவரித்து சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு எதிராக விரோதிகள் சுற்றிலும் நின்றாலும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்துக் கொள்வாய் என்பதாக. உன்னுடைய எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேல் நீ ஜெயமெடுத்து அவர்களை ஆபரணமாக தரித்துக் கொள்வாய் மற்றும் மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். யாரெல்லாம் தோற்று போய் விடுவோம் என்ற மனநிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபை உதவியினால் பலனடைந்து ஜெயம் பெறுவார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருப்பவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் மறுபடியும் அவர்களை திரும்பவும் உறுதியாக கட்டி எழுப்பி ஜெயமடைந்தவர்களாக கர்த்தர் நிலைநிறுத்துவார். கர்த்தரையே நம்பி முன்னடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும். வெற்றி பெற்றவர்களாக எங்களை நிலைநிறுத்தும். என்றென்றும் மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.